இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து மக்காச்சோள ரவை, இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் சர்க்கரை, ஒரு 4 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஏலக்காய் பொடி, முந்திரி, திராட்சை. இதுக்கு வந்து ஒரு பங்கு ரவைனா 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 2 3. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம அது தண்ணி கொதிக்க காட்டியும் முந்திரி திராட்சையை நெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கலாம். இந்த சைடு இடத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு அப்புறமா காட்டி அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் பவுடர் இருக்குது. தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம இதில் போட்டிப்போம். கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். நம்ம கேசரி பவுட்ரு எதுவுமே இல்லாமல் மக்காச்சோள ரவையிலே செய்கிறோம். அது கலர் வந்து கேசரி கலருக்கு அப்படியே இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் கிண்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். ரவை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். வெந்து வந்த பின்னே சக்கரை போட்டுக்கலாம். நம்ம அதில் நம்ம ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்து கெட்டி பதத்துக்கு வந்துடும். வெந்துருச்சு. இப்போ நான் ரவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்த்தாலே நல்லா தெரியும். நம்ம பவுடர் இல்லாமல் கெமிக்கல் எதுவும் இல்லாமல் மக்காச்சோள ரவையில் கேசரி பண்ணுறோம். பாருங்கள், இது மாதிரி கெட்டியாகிடும். இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு. 1.5 டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கோம். இதில் 1 டம்ளர் ரவை போட்டிருக்கோம். 1.5 டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிண்டிட்டோம்னா சக்கரை கரைய கொஞ்சம் தனியாட்ட ஆயிடும் நம்மளுக்கு. பாருங்கள், சக்கரை போடவும் இலகிடுச்சு. பாருங்கள், சக்கரை போட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியான பிற்பாடு முந்திரி திராட்சை போட்டு நெய் ஊற்றி இறக்கி சேவ் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு சக்கரையெல்லாம் இதாகி கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். நெய் பாருங்கள் 2 ஸ்பூன் மிச்சம் வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிளறி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காய்ச்சியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்து பாருங்கள். இந்த டைமில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கேசரி ரெடி ஆகிடுச்சு. எந்த கலர் போடாமல், கலர் பொடி போடாமல் நம்ம கேசரி கலரில் கேசரி கிண்டிட்டு வந்துடும். நம்ம பாருங்கள், இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. சேவ் பண்ணிக்கலாம். செஞ்சு சாப்பிட்ட பிற்பாடு கமெண்டில் சொல்லுங்கள்.